கிறிஸ்தவ ஆராதனைகளில் வாக்குத்தத்த பாடல்கள் என்ற போர்வையில் நம்மளுடைய சூழ்நிலை மீது நம்மளுடைய கண்களை பதிய வைக்கும் பாடல்களை பாடாமல் இருப்பதற்கு 3 காரணங்களை நான் கூறுகிறேன். முதலாவது காரணம் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்துல இருக்கு. இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஒரே ஒண்ணுக்கு தான் அவர் ஜெபம் பண்ண சொன்னாரு. அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாரும். என்னுடைய அடிப்படை தேவைகளுக்கு மட்டும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அடிப்படை தேவைகளை மீறி காணப்படும் எல்லா காரியங்களுக்காகவும் நான் ஜெபிக்கவும் கூடாது, ஆராதனை செய்யவும் கூடாது. அதனால கடவுள் எனக்கு சிறந்ததை கொடுப்பார், என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், என் தலையை இந்த சத்துருக்கள் மத்தியில நிமிர செய்வார். இந்த மாதிரி வீராப்பான பாடல்களை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா அதெல்லாம் உங்களை நோக்கி கடவுள் உங்களுடைய பேரை எப்படி உயர்த்த போறார், நீங்கள் இந்த உலகத்துல எப்படி ஜாம்பவான் போல நடக்க போறீங்க, இதெல்லாம் உங்களை குறித்தது. உங்களுடைய ஆராதனையும் பாடலும் கடவுளை குறித்ததாக இருக்க வேண்டும். அப்ப நீங்க சொல்லலாம், என் தலையை நிமிர பண்ணும் போது என் மூலமா அவருடைய நாமலங்க உயரப்படுது, அதனால இந்த ஜெபங்களை நான் செய்வதனால என்ன தவறு என்று கேட்கலாம். இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இதுல எதிலையுமே என் மூலமாக என்று அவர் சொல்லவில்லை. ஆதலால் உங்களுடைய ஆராதனை அவருடைய நாமம் உயர்வதாக, அவருடைய சித்தம் நிறைவேறுவதாக, அவருடைய ராஜ்யம் வருவதாக என்று அவரை நோக்கி காணப்பட வேண்டும். என் மூலமாக வருவதாக, என் மூலமாக உயர்வதாக என்று உங்களை நோக்கி காணப்படக்கூடாது. இரண்டாவதாக நீங்க சொல்லலாம், இயேசுதான சொன்னாரு, என் மூலமாக நீங்க எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன்னு. இது கிறிஸ்தவம் சொல்லி கொடுத்த ஒரு பொய். இயேசுடைய நாமம் ஒரு மேஜிக் கிடையாது. எதை வேணாம் கேட்டுட்டு கடைசியில இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் பிதாவே அப்படின்னு சொன்ன டக்குன்னு எல்லாத்தையும் கடவுள் எடுத்து கொடுத்துருவாருன்னு சொல்வது ஒரு பொய். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் என்று சொல்லுவது நான் இயேசுவின் பிரதிநிதியாக கேட்கிறேன் என்பதற்கு அர்த்தம். அவருடைய பிரதிநிதியாக நான் செல்லும் பொழுது என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் ஒரு பொருளுமே கிடையாது. அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம் அதுதான் பொருளாக மாறுகிறது. நீங்க சொல்லலாம், இயேசு எனக்கு உள்ளதானே இருக்காரு, அதனால் நான் அவருடைய பிரதிநிதி தானே, அவர் என் பாவத்துக்காக மரித்தார் என்று நம்புகிறேன், பாவம் மன்னிப்பு ஜெபம் பண்ணிட்டேன், இயேசுவே எனக்கு உள்ள வாரோன்னு சொல்லிட்டு ஜெபமும் பண்ணிட்டேன், அதனால அவர் எனக்கு உள்ள இருக்காரு, அதனால நான் அவருடைய பிரதிநிதி என்று நீங்கள் கூறுவதும் கிறிஸ்தவத்தின் ஒரு பொய். காந்தி இந்த உலகத்துல வாழ்ந்தார், இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் என்பதை நீங்கள் நம்புகிறீங்க. நீங்க நம்புறதுனால நீங்க காந்தியவாதியா மாறுறீங்களா என்ன? எவன் காந்தியுடைய போதனையாகிய அஹிம்சையை தன் வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்கிறானோ அவனை தான் நாம் காந்தியவாதி என்று கூறுகிறோம். காந்தி இந்த உலகத்தில் வாழாவிட்டாலும் அவன் இந்த உலகத்தில் ஒரு காந்தியாக வாழ்கிறான். ஊர்ல காந்தி எங்கப்பா அப்படின்னு கேட்டா நேரம் அவன் வீட்டுக்கு தான் நம்ம கொண்டு போய் நம்மள விடுவோம். அதே போல இயேசு இந்த உலகத்தில் வந்தார், என் பாவத்திற்காக மரித்தார் என்பதை நம்பி இயேசுவே என் உள் வாரும் என்று சொல்லுவதனால நாம் இயேசுடைய பிரதிநிதியாக மாற முடியாது. அவருடைய போதனைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் கை கொள்ளும் பொழுதுதான் கிறிஸ்துவுடைய பிரதிநிதியாக மாறுகிறோம். அவருடைய போதனைகளை நீங்கள் கை கொள்ளாமல் என்னதான் ஜெபம் செஞ்சாலும் அது இயேசுடைய நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபம் கிடையாது. ஆக இந்த உலகத்தில் நீங்கள் கிறிஸ்துவாக மாறி வாழும் பொழுது உங்களுடைய ஜெபமும் ஆராதனையும் உங்கள் மூலமாக கடவுள் எதை செய்வார் என்பதை பொருட்படுத்தாமல் அவர் என்ன செய்ய போகிறார், அவருடைய நோக்கம் என்ன என்று அவரை நோக்கி காணப்பட்டதாக இருக்கும். மூன்றாவது, விசுவாசம் என்பது உங்களுக்கு இன்னும் கிடைக்காத ப்ரமோஷன் உங்களுக்கு கடவுள் கொடுத்து விட்டார் என்று நம்புங்கள் என்று ஒரு போலியான நம்பிக்கையை நம்புவதுதான் விசுவாசம் என்று கிறிஸ்தவம் நமக்கு தவறாக போதித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையான விசுவாசம் இருந்துச்சுன்னா என்னுடைய சூழ்நிலைகளை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என் சூழ்நிலைய அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அதனால அவர் பார்த்து பாருங்க, அவர் அதை எனக்கு சாதகமா செய்யறாரோ செய்யலையோ, என் தலையை உயர்த்துறாரோ என்னை போட்டு நசுக்கிறாரோ எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கை அவர் கையில இருக்கு, அவர் மேல எனக்கு விசுவாசம் இருக்கு என்று அவரை நோக்கி உங்களுடைய ஆராதனையும் பாடல்களும் காணப்படட்டும். ஆக உங்களுடைய பாடல், ஆராதனை, சிந்தனை எல்லாவற்றின் நாயகன் கடவுளாக காணப்பட வேண்டும். இந்த கதையின் பாத்திரம் கடவுள், நீங்கள் அல்ல, உங்கள் சூழ்நிலை அல்ல. நன்றி.